செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது நடந்தது என்ன என என்ஆர் இளங்கோ கேள்வி. திமுகவில் சேர்ந்ததால் பழிவாங்கப்படுகிறார் என வாதம். சென்னை செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியதே தவறு என்று உயர்நீதிமன்றத்தில் என்ஆர் இளங்கோ வாதம் செய்து வருகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில்தான் தனது கணவரை அமலாக்கப் பிரிவினர் சட்டவிரோதமாக காவலில் வைத்துள்ளதாகவும் அவரை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கறிஞர் அப்பாஸ், சஞ்சய் தத், நக்கிரன், கோபால், சமூக ஆர்வலர் நவ்லா ஆகியோரது வழக்கில் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கொள்ள காட்டி வாதிட்ட செந்தில் பாலாஜி தரப்பினர் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதில் சட்டவிரோதம் உள்ளது. சட்டவிரோதமாக கைதாக இருப்பதால் ஆட்கொணர்வு வழக்கு தொடரலாம். கைதுக்கான காரணங்களை தெரிவிக்காமல் யாரையும் கைது செய்யக்கூடாது என்பதற்காக அரசியல் சாசன சட்டத்தின் 15A பிரிவை அம்பேத்கர் சேர்த்திருக்கார். செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கான காரணத்தை தெரிவித்திருக்க வேண்டும். எனது அடிப்படை உரிமை செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியதே தவறு என்றார். மேலும் பேசிய அவர், ஜூன் 13 இரவு 11 மணிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தாமதமாக முன்வந்து வாக்குமூலம் அளித்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறது. அன்று காலை 9:30 மணிக்கு முதல் இரவு 11 மணி வரை என்ன நடந்தது அமலாக்கத்துறை கூறவில்லை. இது தொடர்பாக எந்த ஒரு பதிவும் இல்லை. இரவு 11 மணிக்கு மேல் செந்தில் பாலாஜி செய்து நள்ளிரவில் 1:31 மணி வரை என்ன நடந்தது என்பதற்கான எந்த பதிவும் இல்லை. திமுகவில் சேர்ந்ததால் பழிவாங்கப்படுகிறாரா செந்தில் பாலாஜி? திமுக அரசின் அமைச்சரான பிறகே செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை 2021 வழக்கு பதிவு செய்தது என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆட்கொணர்வு மனுவுக்கு அப்பால் வாதம் செல்வதை அனுமதிக்கவில்லை. என்றாலும் முன்பு இந்த வழக்கில் நடந்ததை அறிய விரும்புகிறோம். அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்ற வழக்கு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு விவரங்களையும் அது தொடர்பான வழக்கு விவரங்களையும் அறிய விரும்புகிறோம் என்று கூறினார். என்ன நடந்தது அப்படின்னா, பழைய விஷயங்களே பார்த்திங்கன்னா இன்னும் இளங்கோ புரட்டி இருக்கிறதுனால நீதிபதிகள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளை கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகளும் வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.